வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வந்து வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னோம்னா சுசுகி மேக்ஸ் 100 இதில் வந்து சின்ன ஆல்ட்ரேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ இது வரைக்கும் பண்ணதில்லை, முயற்சி பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அதை வந்து மேக்ஸ் 100 காயில் பிளேட்டு. இப்போ காயில் பிளேட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து ஸ்டார்டிங் காயில் வந்து நமக்கு என்ன ப்ராப்ளம் எதுவுமே கிடையாது. இந்த வண்டியில் வந்து என்னென்னா லைட்டிங் காயில் மட்டும் கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணுறோம். லைட்டிங் காயில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து இந்த ஸ்க்ரூவில் எர்த்து பண்ணியிருக்கு. எர்த்தி மட்டும் தான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. இதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா 2 கோர் வந்து வைண்டிங் பண்ணிவிட்டு ஒரு லீட் எடுத்திருப்பாங்க. அது இந்த இருக்குது, ஒரு லீட் எடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு கோர் மட்டும் நமக்கு வைண்டிங் பண்ணிட்டு அடுத்து ஒரு லீட் எடுத்திருப்பாங்க. இது வந்து எப்படி நம்ம வந்து பார்க்குறது அப்படின்னு சொன்னால், இது வந்து 2 பேஸு. அதாவது வந்து பேட்ரி சார்ஜுக்கு தனியாகவும் ஹெட்லைட்டுக்கு தனியாகவும் வந்து இதை வந்து தனித்தனியாக பிரிச்சிருப்பாங்க. இது எப்படி வேலை செய்யும் அப்படின்னு சொன்னோம்னா 2 கோரில் சுற்றி இருக்கிற வயரில் வந்து மினிமமாக ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு 12 வோல்ட் வருதுன்னா இப்போ 3 கோரில் வரும்போது ஒரு 15 வோல்ட் வருதுன்னு வைங்க. இப்படி வந்து மாற்றி வந்து யூஸ் பண்ணுவாங்க. இடையில எடுக்கும்போது அது வோல்டேஜ் வந்து கம்மியாக இருக்கும், லாஸ்ட்டில் எடுக்கும்போது வந்து வோல்டேஜ் வந்து அதிகமாக இருக்கும். இது இப்படி தான் வந்து சீரீஸில் தான் பண்ணியிருப்பாங்க. இப்போ பார்த்தாலே தெரியும், நான் காமிக்கிறேன். ஒன்றில் பார்த்தோம்னா 2 வைண்டிங் இருக்கும், ஆனால் இதில் பார்த்தோம்னா ஒரே ஒரு வைண்டிங் தான் இருக்கும், ஒரு கம்பி தான் இருக்கும். இதில் பார்த்தோம்னா 2 கம்பி இருக்கும். இதை வந்து நம்ம வந்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னோம்னா சிங்கிள் பேஸாக வந்து மாற்ற போகிறோம். சிங்கிள் பேஸாக மாற்றி வண்டி ஃபுல்லாகவே வந்து பியூர் டிசியில் ஒர்க் ஆகிற மாதிரி ரெடி பண்ண போகிறோம். எல்லாமே வந்து பேட்டரி கரண்ட்லேயே யூஸ் ஆகிற மாதிரி ரெடி பண்ண போகிறோம். இது வரைக்கும் பண்ணது கிடையாது, ஒரு முயற்சியாக வந்து பண்ணுறதுக்காக பார்த்துக்கிட்டு இருக்கேன். இப்போ என்ன இதில் வந்து நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னோம்னா இந்த 2 வயர் வந்து ஜாயிண்ட் ஆகக்கூடியதை வந்து வயரை வந்து கட் பண்ணிடுறோம். கட் பண்ணிவிட்டு இதை இன்சுலேட் பண்ணி இங்கேயே வச்சிடுறோம். இது ஒரு லாஸ்ட் பாயிண்ட்டு. இந்த இருக்கு இல்லையா, நமக்கு வந்து ஆல்ரெடி வந்து பாடி பண்ணியிருக்காங்க இல்லையா ஸ்டார்டிங் பாயிண்ட்டு, இதையும் நம்ம கட் பண்ணிவிட்டு இங்கே கட் பண்ண வயர் இருக்கு இல்லையா, அதை வந்து இந்த வயரில் இந்த இருக்குது ஸ்டார்டிங் ஆயில் பார்த்தாலே தெரியும், ஸ்டார்டிங் பாயிண்டில் வந்து ஜாயின் பண்ணிடுறோம். ஜாயின் பண்ணிட்டோம்னா என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் இந்த 3மே வந்து ஒரே வைண்டிங்காக வந்து நமக்கு வந்து மாறிடும். 3மே ஒரே வைண்டிங்காக மாறிடும். அதிகப்படியான பவர் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அதை வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம டிஸ்கவருக்கு வரக்கூடிய RR யூனிட் இருக்கு இல்லையா, ரெட்டிஃபையர் ரெகுலேட்டர், அதை வந்து நம்ம வந்து இந்த வண்டியில் வந்து மாட்டி எல்லாமே வந்து பியூர் டிசியாக வந்து மாற்றுறதுக்கு வந்து முயற்சி பண்ண போகிறேன். இது வந்து இது வரைக்கும் பண்ணது கிடையாது, ஒரு முயற்சி தான். நான் பண்ணி காமிக்கிறேன், வெற்றியாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இதில் என்ன மாடிஃபிகேஷன் பண்ணுறேன் அப்படிங்கிறத வந்து சால்ட்ரிங் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னோம்னா இந்த 2 வயர் இருக்கக்கூடியதை வந்து கட் பண்ணிட்டேன். இந்த வயர் தான் எல்லாம் ஜாயிண்டில் இருந்துச்சு, இதை கட் பண்ணியாச்சு. இதை இன்சுலேட் பண்ணி இதை வந்து டம்மி பண்ணிடுறோம். இப்போ வந்து இந்த சைடு வந்து நமக்கு இதில் வந்து காயில் வந்து எருத்து போட்டிருந்தாங்க இல்லையா, அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் எருத்தை வந்து கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணிவிட்டு என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து இந்த வயரில் வந்து கனெக்ட் பண்ணிடுவோம். ஆல்ரெடி வந்து எண்டிங் பாயிண்ட் இன்னொரு வயர் வந்து கரெக்டாக எண்டிங்கில் தான் நமக்கு வந்து கரெக்டாக இருக்குது. இது ஸ்டார்டிங்கு, இது எண்டிங்கு, சென்டரில் இருக்கக்கூடிய வந்து டம்மி பண்ணுறோம். அவ்வளோதான். இதை வந்து இப்போ சால்ட்ரிங் பண்ணிவிட்டு ஃபுல்லாக வந்து இன்சுலேட் டேப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து வண்டியில் வந்து மாட்டிட்டு காமிக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தா தெரியும், இந்த வேரை வந்து சால்ட்ரிங் பண்ணியாச்சு, இந்த வேரை வந்து டம்மி பண்ணியாச்சு. ஆல்ரெடி இங்கே இருக்கிற வேரை வந்து இப்போ வந்து 3மே வந்து நம்ம வந்து இன்சுலேஷன் நல்லா வந்து டேப் பண்ணிவிட்டு பாடியில் உரசாக மாதிரி டேப் பண்ணிவிட்டு நம்ம வந்து வண்டியில் வந்து ஃபிட் பண்ணலாம். ஓகே, இப்போ வந்து பக்காவாக வந்து டேப் பண்ணி இதுலேயும் உரசாத மாதிரி பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து இன்ஜினில் வந்து மாட்டிட்டு இதில் எவ்வளோ பவர் வருது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ நம்ம வந்து மேக்னெட்டில் வந்து இந்த 2 லைனை தான் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அதே இது மேலே பார்க்கும்போது மேலேயே நமக்கு வந்து சென்டரில் இருக்கக்கூடிய அந்த அதாவது எல்லோவில் ஒயிட் கலர் கோடும் அதே மாதிரி ரெட்டில் ஒயிட் கலர் கோடும், இது 2 தான் வந்து நமக்கு வந்து பிரைமரி காயிலிருந்து வரக்கூடிய இன்புட்டு. இந்த 2 பேர் தான் காயிலேருந்து வரக்கூடிய இன்புட்டாக எடுத்திருக்கோம். இதே இது நம்ம வந்து இங்கே வந்து ரெகுலேட்டர் மாட்டக்கூடிய கப்ளரில் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாலும் இங்கேயும் சேம் வந்து இருக்கும். அந்த இருக்கு இல்லையா, எல்லோவில் ஒயிட்டும் அது போக வந்து ரெட்டில் ஒயிட்டும், இது 2 தான் இன்புட்டாக போகும். ஒரு எர்த்து எடுத்துக்கிற போகிறோம். அது போக வந்து இந்த இது வந்து நமக்கு வந்து எங்கே போகும் அப்படின்னு சொன்னோம்னா லைட்டிங் காயிலுக்கு போகும். இது வந்து பேட்டரி சார்ஜருக்கு போகும். நம்ம வந்து இப்போ இதில் முக்கியமாக வந்து நம்ம வந்து கவனிக்கணும், இதில் வந்து 2 எல்லோவில் ஒயிட் கலர் கோடு இருக்கும். அது 2 வந்து எதுக்குள்ளதுன்னு நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணணும். அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் கட் பண்ணி நம்ம வந்து லைன் பண்ணணும். ஏன்னா 2 ஒரே கலராக இருக்கிறதுனால கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் கட் பண்ணணும். இப்போ வந்து நம்ம வந்து மீட்டரில் வந்து கண்டினியூட்டி வச்சு பார்க்கும்போது இந்த 2 தான் நமக்கு வந்து இன்புட்டு.
இந்த சின்ன வயர் பார்த்தாலே தெரியும், அது ரெண்டும் வந்து பெருசாக இருக்கும், இது சின்னதாக இருக்கும். இந்த சின்னது வந்து ஹெட்லைட்டு சுவிட்சுக்கு போகும் இல்லையா, சுவிட்சுக்கு போகக்கூடிய லைனு இந்த வயரு. இதுதான் நமக்கு வந்து இன்புட்டு. இதை நம்ம வந்து கரெக்டாக வந்து கண்டுபிடிச்சிட்டு நம்ம லைன் கொடுத்தாலே போதும். நான் எந்த ஆர்ஆர் யூனிட் வந்து இப்போ வந்து 8 வரேன் அப்படின்னு சொல்லி காமிக்கிறேன். இது வந்து கஸ்டமர் வந்து பட்ஜெட் பத்தலைங்கிறதுனால தான் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா டிஸ்கவர் பழைய ரெகுலேட்டர் தான் யூஸ் பண்ண போகிறோம். என்கிட்ட 2 ரெகுலேட்டர் இருக்குது. இது எப்படி லைன் அப்படின்னு சொல்லி காமிக்கிறேன். இதில் வந்து இந்த 2 ப்ளூ வந்து இன்புட்டு, அதாவது வந்து உள்ளேருந்து நம்ம வந்து காயிலேருந்து எடுத்த இன்புட் லைன் கொடுக்கணும். இந்த ஒயிட் வந்து நமக்கு இந்த ஒயிட் கலர் வந்து எங்கே போகுது அப்படின்னு சொன்னால் பேட்ரி ப்ளஸ் ஹெட்லைட்டுக்கு. அந்த பிளாக்ல எல்லோ கலர் வந்து எர்த்து. அவ்வளோதான், வெரி சிம்பிள். இது என்ன டயக்ராமுக்கு போகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னு சொன்னால், இது வந்து நமக்கு வந்து டிஸ்கவரில் வந்து ஒரு பேட்டரி லைட் வந்து மீட்டரில் இருக்கும் இல்லையா, அது கட் ஆஃப் ஆகும் இல்லையா, அதுக்காக போகிறது. அதனால் இதை வந்து நம்ம வந்து டம்மியாகவே விட்டலாம், இது தேவையில்லை. பட் இதை மட்டும் நம்ம வந்து கனெக்ட் பண்ணாலே போதும். இதில் இருக்கக்கூடிய லைனை மட்டும் நம்ம வந்து கனெக்ட் பண்ணாலே போதும். இந்த ரெகுலேட்டரை நம்ம வந்து பழைய ரெகுலேட்டரு இருக்கக்கூடிய இடத்துல நம்ம வந்து இதை வந்து ஃபிட் பண்ணிவிட்டு அதை வந்து கழட்டி எடுத்துடலாம். லைன் கொடுத்துட்டு என்னென்ன லைன் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி காமிக்கிறேன். இப்போ வந்து ரெகுலேட்டருக்கு போகக்கூடிய இன்புட்டு கொடுத்துட்டோம், அதே மாதிரி ரெகுலேட்டருக்கு போகக்கூடிய எர்த்து கொடுத்துட்டோம். அவுட்புட்டும் நமக்கு வந்து ஒயிட் கலர் வந்து எடுத்தாச்சு. இது வந்து ரெட் கலர் வந்து பேட்டரிக்கு போகக்கூடிய மெயின். இந்த எல்லோ தான் நமக்கு வந்து ஹெட்லைட்டு போகக்கூடிய மெயின். இப்போ வந்து பேட்டரி வந்து சார்ஜ் கரெக்டாக இருதான்னு வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பார்த்துட்டு நம்ம வந்து பண்ணலாம். இல்லை அப்படின்னு சொன்னோம்னா இந்த வயரை வந்து இந்த ரெட்டோட சேர்ந்து வந்து முடிச்சிடணும். இந்த ரெட்டையும் இந்த எல்லோவையும் சேர்த்து முடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா என்ன ஆகும்னா பேட்டரி போகக்கூடிய லைன் தான் ஹெட்லைட்டு போவோம், ஹெட்லைட்டு போகக்கூடியது தான் பேட்டரியில் இருக்கும். மற்றுக்கு வந்து ஃபியூர் வந்து டிசியாக வந்து மாறிடும். பேட்டரியில் இருந்தால் எல்லாமே இயங்கும். ஆனாலும் பேட்டரி இல்லாட்டினாலும் நமக்கு வந்து இந்த ரெகுலேட்டரை வச்சு நமக்கு வந்து கரெக்டாக வந்து இயங்கும். இதான் மெத்தடு. கரெக்டாக இருக்கான்னு தெரில. நான் வந்து இப்போதைக்கு லைட்டாக தான் இன்சுலேஷன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த வயரையும் கூட நம்ம வந்து ஒரு லூப் பண்ணிவிட்டு டேப் அடிச்சுட்டு வண்டிக்கு டேங்க் போட்டுட்டு வண்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். நம்ம பண்ணதில் வந்து ஒரு சின்ன தவறு இருக்குது. என்ன அப்படின்னு சொன்னோம்னா இந்த ஸ்விட்சுக்கு போகக்கூடிய இன்புட் லைனை வந்து இந்த இடத்துல வந்து ரெட்டோட வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். இதனால என்ன ஆகுது அப்படின்னு சொன்னோம்னா சாவி வந்து ஆஃப் பண்ணி இருக்கும்போதே நமக்கு வந்து டேஞ்சர் லைட் வந்து நமக்கு வந்து ஹெட்லைட் ஆன் பண்ணோம்னா டேஞ்சர் லைட் வந்து எரியும். சாவி வந்து ஆஃபில் தான் இருக்குது, ஆனால் வந்து டேஞ்சர் லைட் வந்து எரியும். ஹெட்லைட்டுமே எரிஞ்சிரும். உள்ளக்க பார்த்தோம் அப்படி சொன்னால் மீட்டருக்குள்ள இருக்கக்கூடிய லைட்ஸ் எல்லாமே வந்து ஆனில் தான் இருக்குது. அப்போ இது வந்து நம்ம வந்து இந்த இடத்துல வந்து நம்ம வந்து பண்ணுறது வந்து தவறு. இதை வந்து கட் பண்ணி விட்டுட்டு நம்ம என்ன செய்யணும்னா கீ ஆன் பண்ணால் வரக்கூடிய மெயினில் வந்து இந்த எல்லோ கலரை வந்து கனெக்ட் பண்ணோம். அதை வந்து நம்ம வந்து ஹெட்லைட் டூமுக்குள்ள வந்து கனெக்ட் பண்ணிடலாம். எதில் கனெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி காமிக்கிறேன். இப்போ வந்து ஹெட்லைட் டூமில் வந்து நமக்கு இந்த எல்லோவில் ஒயிட் கலர் கோடு இதான் வந்து இந்த சுவிட்சுக்கு போகக்கூடிய இன்புட் லைனு. இப்போ இந்த இன்புட் லைனை வந்து கீ ஆன் பண்ணால் வரக்கூடிய மெயினில் வந்து கொடுக்கணும். அப்படின்னா சாவி லைன் வந்து நமக்கு வந்து இந்த இருக்குது. இதான் வந்து கீ லைனு. இதில் வந்து ஆரஞ்சு கலர் தான் கீயோட ரிட்டன் மெயின். இப்போ இந்த ஆரஞ்சு கலரில் வந்து நமக்கு வந்து இந்த இருக்குது. இந்த ஆரஞ்சு கலரில் வந்து நம்ம வந்து என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னோம்னா ஒரு ஒயர் லூப் பண்ணி இந்த எல்லோவில் வந்து ஜாயின் பண்ணிடணும். இது ரெண்டையும் ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா கீ ஆன் பண்ணும்போது மட்டும்தான் நமக்கு வந்து ஹெட்லைட்டுக்கு வந்து லைன் போகும். ஆஃப் பண்ணியிருந்தால் லைன் போகாது. நம்ம ரெகுலேட்டருக்கு பக்கத்தில் ஆனக்குள்ளே நம்ம வந்து ரெட் கலரில் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் வண்டி ஆஃப் பண்ணியிருந்தாலும் ஆன் பண்ணியிருந்தாலும் எங்கே இருந்தாலும் நமக்கு வந்து ஹெட்லைட் போட்டோம்னா எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். அதனால் வந்து இந்த லைனை மட்டும் இதில் மட்டும் மாற்றி கொடுத்துட்டு ஹெட்லைட் டூம் மாட்டிட்டு பேட்டரி சார்ஜ்லாம் செக் பண்ணிட்டேன். பக்காவாக வந்து 14 பாயிண்ட் வந்து ஏறுது. ஹெட்லைட்டை போட்டுட்டு எவ்வளோ ஏறுது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்ப்போம். வண்டியில் வந்து நம்ம வந்து இப்போது ஆர்ஆர் யூனிட் வந்து பக்காவாக மாட்டியாச்சு. எல்லா லைன் எல்லாமே கொடுத்தாச்சு. இப்போ வந்து கீ வந்து ஆனில் வச்சுருக்கேன். இப்போ வந்து ஹெட்லைட்டை வந்து நம்ம வந்து போட்டோம் அப்படின்னு சொன்னோன்னா ஹெட்லைட்டும் எரியும். டிம் அண்ட் பிரைட்டு ரெண்டுமே வந்து எரியுது. பேட்டரியோட லைன்லேயே தான். இது கீ ஆஃபில் இருந்தது அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து ஹெட்லைட் வந்து எரியாது. அந்த வயர் வந்து நம்ம வந்து கரெக்டாக வந்து கொடுத்துட்டோம். இப்போ வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு பேட்டரியோட வோல்டேஜ் வந்து எவ்வளோ வருது, ஹெட்லைட் போட்டால் எவ்வளோ வருது, ஹெட்லைட் போடாமல் எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். டைம் ஆக்சிலேட்டர் கொடு. லைட்டாக கொடு. லைட்டாக கொடு. ப்ரெஸ் பண்ணு. ஹெட்லைட் போடு. ப்ரெஸ் பண்ணு.
ஓகே, இப்போ பார்த்தா தெரியும். நார்மலாக ஸ்லோ ஸ்பீடில் ஓடும்போது 14 வோல்டேஜ் பேட்டரிக்கும், இதே ஹெட்லைட் ஆன் பண்ணோம் அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு வந்து 13 வோல்ட்டுக்கு ஒரு 14 வோல்ட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஓகே, பக்காவாக இருக்குது, டீசெண்டாக இருக்குது. ஏன் அப்படின்னு சொன்னோம்னா மீட்டரில் இருக்கக்கூடிய பல்பும் நமக்கு டிசி, ஹெட்லைட்டும் டிசி, அதுபோக டேஞ்சர் லைட்டும் நமக்கு வந்து டிசி, எல்லாமே ஒரே டைமில் ஏறினால கொஞ்சம் நமக்கு வந்து ட்ராப் இருக்குது. மற்றபடி எதுவுமே இல்லை. இந்த சிஸ்டம் போட்டதுக்கு முக்கியமான காரணமே என்ன அப்படின்னு சொன்னோன்னா, இவங்க எல்இடி பல்பு கூட நமக்கு வந்து ஆல்டர் பண்ணிக்கலாம். நார்மலாக உள்ள இருக்கக்கூடிய பல்பு வந்து எடுத்துகிட்டு எல்இடி பல்பு கூட போட்டுக்கரலாம். இந்த வீடியோவில் வந்து பார்த்துருப்போம் நம்ம வந்து எப்படி வந்து ஆர்ஆர் யூனிட் வந்து டிசியாக வந்து ரெடி பண்ணி கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதே மாதிரி இன்னொரு வீடியோ சந்திப்போம்.